எளிய விளிம்பு நிலை மக்களுடைய சாதிய படுகொலைகள், சாதிய நெருக்கடிகள், வன்கொடுமைகள், பெண்கள் மீது பாலியல் சீண்டல்கள், கந்துவெட்டி கொடுமை, இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடி இன்றைக்கி தமிழக அரசியலில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கு. தாவேகா பக்கம் இருக்கிற தொண்டர்கள், விச்சுவல் வாரியர்ஸ், இது போன்ற சோஷியல் மீடியா வலைதளத்தில் திருமாவளவன் அவர்களையும் மிகவும் கொச்சைப்படுத்துகிற பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதே சமயம் ஒரு மறுநாளே அது நிவர்த்தி செய்கிற அளவுக்கு திருமாவளவன் ஆதரவுன்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை, ஒரு பெருவாரியான எண்ணிக்கையை, பெரும்பான்மையை தாவேகா தமிழக வெற்றி கழகம் பிடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் கையில் வச்சிருக்காரு. அப்படி ஒரு எண்ணிக்கை கையில் வச்சிருக்கும் போது, மற்ற அரசியல் கட்சியெல்லாம் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது, நாம் இந்த நேரத்தில் அவரை ஆதரிப்பது தான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். பேரம் பேசுறது, அதிகாரத்தை கேட்கறது, அமைச்சர் கேட்கறது, இல்லை துணை முதல்வர், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வதந்திகள், ஊடகத்துடைய பரப்பு, ஊடகத்துடைய அவதூறு. ரெண்டாவது, சோசியல் மீடியா என்பது இன்றைக்கி ஒரு திட்டமிட்டே தமிழ் மக்களை மூலச்செலவை செய்கின்ற மீடியாவாக மாறிடுச்சு. காவல்துறை சட்டை எப்படி சண்டை போடுவோம்? இன்றைக்கி என்ன செய்வோம்னா, காவல்துறையிட்ட சார் ஒரு 10 நிமிஷம் போராடிட்டு போயிடுவான், சார் ஒரு அரை மணி நேரம் போராடிட்டு போயிடுவான். ஒரு காலத்தில் ஒருத்தர் அடிச்சிட்டான், வெட்டிட்டான், படுகொலை செய்யப்பட்டானா அவனை எப்படி எதிர்வினை பாட்டுன்னு போராடுவோம். இன்றைக்கி என்ன செய்யணும், போலீஸ் மனு கொடுக்குறான், சார் இந்த மாதிரி அவன் வெட்டி விட்டான், அவன் அடிச்சு விட்டான், எனக்கு நீதி கேட்டு கொடுங்க. திமுக பக்கம் கொத்தடிமலாக இருந்த திருமாவளவன் இனி விஜய் பக்கம் இருக்க போறார். அந்த வார்த்தை, இந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. இவ்வளோ நாளாக திமுக கொத்தினாங்க, அப்படி கிடையாது. ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக திமுகவோட இருந்தோம், அதை முதல் புரிஞ்சுக்கணும். தாவேகா ஆதரிச்சு நான் ஓட்டு போட நிற்கிறான். என்ன காரணம் என்றால், தாவேகா என்ற ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வர ஒரு நபரை, ஒரு சிஎம் முதலமைச்சரை இங்கே பாஜக காவு வாங்கிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு அரணா நிற்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த அரசியல், அதுவும் 2026 தமிழக அரசியல் ஒட்டுமொத்தமாக முதலிலிருந்தே திருமாவளவன் என்ற ஒற்றைச்சொல் களத்தில் பிரதிபலிச்சுட்டே இருந்தது. கிட்டத்தட்ட திருமாவளவன் தான் இந்த அரசியலை தீர்மானிக்கும் இடத்துல அப்படி பேசப்பட்டது. அது இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் அவரோட அமைச்சரவையை முக்கிய பங்காக திருமாவளவன் உள்ளே போகிறாரா ஒரு கேள்வி பெரிதும் பேசப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? அப்படி ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுக்கு கிடைத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் தமிழ்நாட்டு மக்கள். ஏனென்றால் 90 தொடக்கத்தில் இந்த இயக்கத்தை, விடுதலை சிறுத்தை இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது, எளிய விளிம்பு நிலை மக்களுடைய சாதிய படுகொலைகள், சாதிய நெருக்கடிகள், வன்கொடுமைகள், பெண்கள் மீது பாலியல் சீண்டல்கள், கந்துவெட்டி கொடுமை, இப்படி பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடி இன்றைக்கி தமிழக அரசியலில் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கு. குறிப்பாக ஈழ விடுதலையில் விடுதலை சிறுத்தை பங்களிப்பு, போராட்டம் என்பது வரலாற்றில் பதிவு. அப்படி தான் ஈழத்துக்கு 2 முறை அண்ணன் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினார் அண்ணன் எழுச்சி தமிழர். அப்படி மகத்தான தலைவரை தமிழ்நாடு ஏற்றுச்சுன்னா மகிழ்ச்சி தானே எல்லாத்துக்கும். ஆனால் தலைவர் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாடில் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு நேற்று கூட ஊடகத்தை சந்திக்கும் போது எங்களுடைய உயர்மட்ட குழு கூடி 2 வாரங்கள் கூடி ஒரு கூட்டணி தொடருவதா இல்லையான்னு முடிவு செய்யும் என்று சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியல், அதுவும் தாவேகா பொறுப்பேற்றுடன் அந்த பொறுப்பிற்கே காரணமானவர் திருமாவளவன். திருமாவளவன் அந்த நகரவில்லை என்றால் இடதுசாரிகளும் சரி, இந்திய முஸ்லீம் லீக்கும் சரி இந்த இடத்துக்கு வந்திருக்காது அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே அடிப்படுது. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த நகர்வுக்கு தாவேகா ஆட்சி அமைக்க பெரிதும் உறுதுணையாக இருந்தாரா திருமாவளவன்? ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, உறுதுணை தான். என்னென்னா
குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு பெரும் அதிர்வை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. அப்போ அது பெருவாரியான மக்கள் வந்து தாவேக்காவுக்கு 1,25,00,000 மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ அந்த வாக்காளர்களுடைய நன்மதிப்பை நம்ம பார்க்கணும். அந்த வாக்காளர்கள் மனம் புண்பற்றக்கூடாது. குடியரசு ஆட்சி வந்தால் இங்கே பாஜக என்ன வேலைகள் செய்வாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். இதற்கு பிறகு நம் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறை கொடிய சட்டங்கள்லாம் இருக்குது. அதையும் நம்ம எதிர்கொண்டு களத்தில் நிற்கணும் பாஜக எதிர்த்து. அப்போ இந்த சூழலை நம்ம வந்து தாவேக்கா ஆதரிக்கணும் என்பது தமிழக மக்களுடைய நலன் கருதி நம்ம ஆதரிக்கின்ற அந்த முடிவை தான் வந்து விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் எடுத்திருக்கோம். இது தமிழ்நாட்டு மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை குலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் இதே தலைவர் தான் விஜய் அவர்களை பாஜக பெறாத பிள்ளை அப்படின்னு விமர்சித்து வச்சார். இல்லை, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் தற்போது வரைக்கும், நேற்று கூட பொறுப்பேற்று போது கூட சமஸ்கிருதத்தில் வந்தே மாதரம் பாடல், தாய் தமிழ் பாடல் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதெல்லாம் வருத்தத்துக்கு அளிக்குது. என்னதான் கவர்னர் வந்து இருந்தாலும் தமிழ்நாட்டு மரபு என்பது ஒன்று இருக்கிறது. தமிழ் மொழி தாய் தமிழ் தான் பாடணும், அதை பாடம் விட்டுட்டாங்களா, அது வருத்தமாக இருக்கும்ல. அதனால் நாம் எப்பயுமே வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு மீது நம்பிக்கை வைத்திடக்கூடாது. அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் மிகுந்த நிதானத்தோடு தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வரணும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை ஆதரிக்கிறோம். ஆனால் அது தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதியும், குடியரசு ஆட்சிக்கு வந்துவிட்டால் இங்கே பாஜகவுடைய ஆதிக்கம் வந்து மிகுந்த நெருக்கடியை கட்டவிழ்த்து விடும். குறிப்பாக தாவேக்கா விஜய் போன்றவர்களை சுவாகம் பண்ணிடுச்சுன்னா, அவங்க கையில் எடுத்துருச்சுன்னா, அது வேறொரு பக்கம் திசையில் போய்கிட்டு இருக்குங்கிற நன்னலத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த கவர்னரோட ஆட்சியை தாண்டி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழுத்தம் இருந்ததா? அதாவது தாவேக்கா பக்கம் இருக்கிற தொண்டர்கள், விச்சுவல் வாரிஸ், இது போன்ற சோஷியல் மீடியா வலைதளத்தில் திருமாவளவன் அவர்களை மிகவும் கொச்சைப்படுத்துகிற பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதே சமயம் ஒரு மறுநாளே அது நிவர்த்தி செய்கிற அளவுக்கு திருமாவளவன் ஆதரவுன்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டார். நாங்கள் தள்ளலாம் படலை, நாங்கள் தெளிவாக இருந்தோம். விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த தெளிவோடு இருந்தோம். என்னன்னா வந்து ஒரு எண்ணிக்கையை 108 சட்டமன்ற உறுப்பினர்களை, ஒரு பெருவாரியான எண்ணிக்கையை, பெரும்பான்மையை தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் பிடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் கையில் வச்சிருக்காரு. அப்படி ஒரு எண்ணிக்கை கையில் வச்சிருக்கும் போது, மற்ற அரசியல் கட்சியெல்லாம் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது, நாம் இந்த நேரத்தில் வந்து அவரை வந்து ஆதரிப்பது தான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இதில் வந்து நம்ம பேரம் பேசுகிறது, அதிகாரத்தை கேட்குறது, அமைச்சர் கேட்குறது, இல்லை துணை முதல்வர், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து வதந்திகள், ஊடகத்துடைய பரப்பு, ஊடகத்துடைய அவதூறு. ரெண்டாவது, சோசியல் மீடியா என்பது இன்றைக்கி வந்துட்டு ஒரு திட்டமிட்டே தமிழ் மக்களை மூலச்சலவை செய்கின்ற மீடியாவாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஒரு காலத்தில் பத்திரிகை எடுப்போம், பத்திரிகையை வாசிப்போம். பத்திரிகை வாசிப்பு என்பது நம்முடைய நேரடியாக மனதையும் மூளையும் தொடும். இன்றைக்கி சோசியல் மீடியான்றது, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கெலாம் வந்து மக்களை மிகப்பெரிய சீரழிப்பாதை தள்ளிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதை நான் பல முறை என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்திய உளவுத்துறை திட்டமிட்டே இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை உருவாக்கி மக்களை போராட்ட குணத்துக்கு வந்துடக்கூடாது, போராடிடக்கூடாது, அவர்கள் அரசுக்கு எதிராக நின்றக்கூடாது, அரசு கேந்திரங்களை எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தான் சோசியல் மீடியாவை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக் வருது அப்படின்ற மனநிலையை மக்களுக்கு உண்டு பண்ணிட்டான். அப்படி தான் உட்காந்துருக்கான். டெய்லி ஒவ்வொருத்தனும் எவ்வளோ லைக் போயிருக்கு, எவ்வளோ வந்து கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்ற மனநிலையை, களத்தில் செயல் இல்லாத மொபைலில் உட்கார்ந்துருக்காங்க, நம்மளை மனநிலை அப்படி கொண்டு வச்சுட்டாங்க. இதற்கு முழு காரணம் இந்திய உளவுத்துறை. ஏனென்றால் 90 தொடக்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு, தலித் மக்களுடைய எழுச்சி அவ்வளோ பெரிய இந்தியாவில் பெரும் பேர் எழுச்சியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய விடுதலையுடைய போராட்டக்களம் சூடு பிடிக்குது. தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற தமிழ் தேசிய குழுக்கள் அமைப்பு நிறைய சூடு பிடிச்சி களத்துக்கு வராங்க. அதே நேரத்தில் நான் தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரங்கள், பதட்டங்களை இஸ்லாமிய இயக்கங்கள் சந்திக்கிறாங்க. இஸ்லாமிய இயக்கங்கள்
பல்வேறு இயக்கங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. அது மிகப்பெரிய வன்முறையாக வெடிக்குது தமிழ்நாட்டில், மும்பை போன்ற பெருநகரங்கள்லாம், பெங்களூர்லாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்திய உளவுத்துறை ஒரு முடிவெடுக்குது. என்னவென்றால், தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் நக்சல் குழுக்கள் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. பெரும் போராட்டங்களை அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு சண்டை போடுறாங்க. மக்களும் காவல்துறைக்கு நேராக சண்டை போடுறான், மறியல் பண்ணுறான், மறியல் நடக்குது, கலவரம் நடக்குது, போராட்டம் நடக்குது. அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது, மக்களை என்ன செய்யறதுன்னு இந்திய உளவுத்துறை அமெரிக்கா போன்ற பெரும் வல்லரசு நாடுகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, அதில் என்னன்னா, மக்களை மூலச்செலவை செய்து அவனை வேறு பக்கம் திசை திருப்புங்க, போதை கலாச்சாரத்துக்கு அவனை திருப்புங்க, அவனை சினிமா போன்ற கலாச்சாரத்துக்கு திருப்பி வைங்க அப்படின்னு மக்களை திட்டமிட்டே திருப்புகின்ற முயற்சி தான் சினிமா, போதையெல்லாம் முதலா. சினிமா காலங்காலமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்த சினிமாக்கள் சமூகத்தை மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்திச்சு, போராட்டங்களை குணங்களை முடக்குனுச்சு. ஆனால் அதற்கு பிறகு 2000 பிறகு நீ பார்த்தீங்கன்னா இங்கே புரட்சிகர இயக்கங்கள் நடவடிக்கையை குறைஞ்சி போச்சு. புரட்சி அமைப்புகளுடைய பேச்சு இருக்குங்களா, செயல் இருக்குங்களா, அதுவே இல்லாமல் போச்சு. அதற்கு காரணம் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, என்னென்னமோ ரீல்ஸு என்னமோ இங்கே ஒரு 15 ஆண்டுகளாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு உண்டு பண்ணிடுச்சு. ஒரு பெரிய டிஜிட்டல் ஸ்கேம் நடந்திருக்கு, திட்டமிட்டு நடக்கப்பட்டது. நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு போராட்டம் நடக்குங்க, மறியல் பண்ணுவோம், மறியல் பண்ண காவல்துறை வருவாங்க. நம்ம என்ன செய்வோம், காவல்துறை எதிர்த்து சண்டை போடுவோம், காவல்துறை சட்டை எப்படி சண்டை போடுவோம். இன்றைக்கி என்ன செய்வோம்னா, காவல்துறையிட்ட சார் ஒரு 10 நிமிஷம் போராடிட்டு போயிடுவான், சார் ஒரு அரை மணி நேரம் போராடிட்டு போயிடுவான். ஒரு காலத்தில் ஒருத்தன் அடிச்சிட்டான், வெட்டிட்டான், படுகொலை செய்யப்பட்டானா அவனை எப்படி எதிர்வினை பாட்டுன்னு போராடுவோம். இன்றைக்கி என்ன செய்யணும், போலீஸ் மனு கொடுக்குறான், சார் இந்த மாதிரி அவன் வெட்டி விட்டான், அவன் அடிச்சு விட்டான், எனக்கு நீதி கேட்டு கொடுங்க. நாம் என்னன்றா, நம்முடைய போராட்டம் கூட வீரியமாக இருந்த காலம் போய் இன்னைக்கு மனு பெட்டிஷன் எழுதிட்டு இருக்கோம். அன்றைக்கு என்னன்னா, சென்னையில் ஒரு பிரச்சனைனா மதுரையில் வெடிக்கும், மதுரையில் மறியல் நடக்கும், மதுரையில் ஒரு பிரச்சனைனா சென்னையில் மறியல் நடக்கும். இன்றைக்கு மதுரையில் ஒரு பிரச்சனை சென்னைக்கே தெரியாது. சோசியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அது பெருசாக வெடிக்காது, பெருசாக பார்க்கப்படாது. காரணம் என்னன்னா, இவன் டெய்லி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவில் பெண் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராமில் பாட்டை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் இப்படி கணவன் மணி 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம ஊரில் கிராமத்துலலாம் பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுவான், ஏமா 6 மணிக்குள்ள வீட்டு விட்டு போகாம சொல்லி அப்படி வச்சுருப்போம். இது அடிமை கிடையாது, பாதுகாப்பு. ஆனால் சோசியல் மீடியாவில் பாருங்கள், பெண்களை எவ்வளோ மோசமாக வளர்க்குறா வந்துட்டாங்க. ஒன்று. 2வது, அதை தாண்டி கணவனும் டான்ஸ் ஆடுறான். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது. இன்றைக்கு வீட்டில் தக்காளி சொல்கின்றேன், எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறேன். என்ன இது, என்ன என்ன ஏற்கனவே சமூக ஊடகங்களை தாண்டி தொலைக்காட்சி இந்த மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கு. 6 மணி 5 மணிக்கு ஆச்சுன்னா எல்லா பெண்களும் தொலைக்காட்சி உட்காந்துடுறாங்க. அது ஒரு பக்கம் முட்டாளாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முட்டாளாக்கிட்டு இருக்கு எல்லாரையும். இது பெரிய வேதனையாக இருக்குது என்னை போன்றவர்களுக்கு. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு போதை கலாச்சாரத்தை உண்டு பண்ணி, போதை கலாச்சாரத்தை தாண்டி இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா கலாச்சாரம் மோசமாக இருக்குது. புரட்சிகர நடவடிக்கை சிந்தனை இல்லை, யார்ட்டையும் போராட்ட குணங்கள் இல்லாமல் போச்சு, மழுங்கடிக்கப்பட்டுருச்சு. அதான் சொல்கிறல, எவ்வளோ லைக் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்க விட்டாங்கல்ல. மிகப்பெரிய போராளிகளை பூரா கமெண்ட்ஸ் லைக் கொண்டு வச்சுக்கிட்டா நம்மளை. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியலை இந்த மண்ணில் விதைச்சிருக்கு இந்திய உளவுத்துறை. ஏனென்றால் ஈழ விடுதலை பற்றி இன்னைக்கு யாருக்கு தெரிய போகுது, வரலாறு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் பேசுவோம், அப்புறம் மறந்துடுவோம் அதை. ஏன்னா இங்கே வேற ஒரு சூழலை கொண்டு வந்துகிட்டு இருக்கான், தமிழ் மண்ணில் வேற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு இருக்கான். தமிழ் தேசியத்தையோ, தாழ்த்தப்பட்ட ஒரு விடுதலை பற்றியோ, இல்லை புரட்சிகர நடவடிக்கை பற்றியோ, இல்லை திராவிட சிந்தனை பற்றியோ, தந்தை பெரியாரோ, புரட்சி அம்பேத்கரையோ கருத்தியல் இங்கே உள்வாங்கலையே, காணாம போயிட்டு இருக்கே, களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. காணாம போறதை தாண்டி களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுது. அப்போ இந்த ஆபத்தான சூழல் தான் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் விஜய் கைப்பற்றியிருக்காரு. இதை நல்லா புரிஞ்சுருக்காங்க, நல்ல மக்களுடைய மனதை புரிஞ்சு தெரிஞ்சு அதற்காகவே வேலை செஞ்சு இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்காரு. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்.
நீடிக்குமா இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இந்த அரசாங்கம் நீடித்து இருக்குமா 5 வருடம்? இல்லை, நீடிக்கும் என்பது அவர் கையில் தான் இருக்குது, விஜய் கையில் தான் இருக்குது. ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் புரிந்து, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை புரிந்து எடுக்கின்ற நடவடிக்கை பொறுத்து தான் அவர் நீடிக்கிறார் பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் நேற்று தமிழ் தாய் வாழ்த்து பாடல்னு சொல்லி நம்ம கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். அப்போ சமஸ்கிருதத்தில் வந்து வந்தே மாறம் பாடுறாங்க. அப்போ ஒரு முரண் இங்கே வருது இல்லை? அப்போ எடுத்துகிற ஒரு முரண் வரும்போது நீங்கள் மாற்றிக்கணும். அதனால் ஆதவர்ஜன் வந்து நேற்று சொன்னார், நாங்கள் மாற்றிக்கிறோம், அது தெரியாமல் நடந்து போச்சு, கவர்னரை வந்து புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமே வருங்காலத்தில் புரோட்டோகால் வெஸ்ட் பெங்காலில் நடக்கலையே. இல்லை, அதுதான் சொல்கிறான், வருங்காலங்கள் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு, நடக்காமல் பார்க்கணுங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். அவர் சொல்லிட்டார்ல, கேப்டன்ஷிப்புங்கிறது நான் மட்டும்தான், பவர் சென்டருங்கிறது இங்கே யாரும் கிடையாது, நான் மட்டும்தான்ட்டார்ல. அவர் பவர் சென்டர் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பவர் சென்டர் தான் அவர் தான் பாதுகாக்கணும். புரியுது. அவர் தான் இந்த மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை அறிந்து தமிழ்நாட்டு நடக்கிற இந்த பிரச்சனைகளை ஒட்டி அவர் கையாளும் திறமையை வளர்த்துக்கணும். தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு பெரிய வாய்ப்பை தவற விட்டு இருக்காரு. இந்த 2026 முதலமைச்சராக வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கு, அதை தட்டி கழித்தது அதிமுக தான். அவங்களோட ஸ்லோவான ப்ராசஸ்னால தான் அந்த இடம் வந்து அவருக்கு தவிர்த்து போயிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. முக்கியமாக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு இந்த ஆட்சியாளனும் பொதுவாக ஒரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? 2015 மதுரையில் நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டில், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வெள்ளி விழா மாநாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன முழக்கம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுன்னு சொன்னார். அந்த நாள் விரைவில் வரும் என்று பல மேடைகளை பேசியிருக்கார். தலைவர் தான் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் சொன்னார். அதே தலைவர் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். இதெல்லாம் ஏன் சொல்கிற அந்த முழக்கமெல்லாம், இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு, கொள்கை முழக்கங்கள். அப்போ எங்களுடைய லட்சியம் ஒன்று இருக்கும்ல, எங்களுடைய இலக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது முதலமைச்சர் மட்டும் கிடையாது. இதை தாண்டி சமூக மாற்றம் அமைப்புக்காக போராடுகின்ற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதில் ஒரு முதலமைச்சர்ங்கிறது ஒரு பார்ட், அவ்வளோதான். அப்போ அதிகாரத்தை நோக்கி விளிம்பிலை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இங்கு பேசும் பொருளாக இருக்குது. இன்னைக்கு தான் பேசப்படுது, இன்னைக்கு தான் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறாங்க, இன்னைக்கு தான் விடுதலை சிறுத்தை தலைவர் முதலமைச்சரா அப்படின்ட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் பேசும் பொருள் ஆகணும், இங்கே அனைவரும் பேசணும். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு எல்லோரும் பேசணும். நாங்கள் பெற்று விடுதலை சிறுத்தையில் பட்டு பேசுனா பத்தாது, ஆனால் இங்கே அந்த பிம்பம் வர காரணம் இன்னொரு தலைவர் சாய்ந்து தானே வருது. அது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு தலைவரை சாய்ந்து நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால எங்களுக்கான அதிகாரம் என்பது கண்டிப்பாக எங்களுக்கு தேடி வரும், விடுதலை சிறுத்தைகள் தேடி வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் யார் பின்னாடி போய் ஜால்ரா போட்டு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஊழ கும்பிடு போட்டுலாம் அப்படி ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். தலைவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. முக்கியமாக இது நாள் வரை திமுக பக்கம் கொத்தடிமலாக இருந்த திருமாவளவன் இனி விஜய் பக்கம் இருக்க போகிறார். அந்த வார்த்தை, இந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. இவ்வளோ நாளாக திமுக கொத்த நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக திமுகவோட இருந்தோம், அதை முதல் புரிஞ்சுக்கணும். சனாதனம் என்ற ஒரு மிகப்பெரிய எதிரியை, பொது எதிரியை வீழ்த்துவதற்காக தான் நாங்கள் திமுக இருந்தோம். அது வந்து அடிமையா? இது எவ்வளவு ஆபத்தான வார்த்தை. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தொடங்கும் போதே பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை நேர் எதிராக களத்தில் போராடினவங்க, சண்டை போட்டவங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலுக்கான இயக்கம் நாங்கள் வந்து சீட்டுக்காக, நோட்டுக்காகலாம் யாருக்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு ஊழல் போட்டு போகிற அவசியம் கிடையாது. தலைவர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இன்றைக்கு பாஜக பல மாநிலங்களை தன் கை கொண்டு வந்துருச்சு. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் அது வளர்ந்துட்டு வருது. அதை நாம் எதிர்கொள்ளணும்னா திமுகவோட நம்ம நிற்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் திமுக நாங்கள் ஆதரித்து திமுக கூட்டணிக்கு வேலை பார்த்தோம், திமுகவோட 10 ஆண்டுகளாக பயணம் செய்தோம். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையே.
ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காக கட்சி கூட கூட்டணிக்கு தவறா? ஆனால் அதனால் இன்றைக்கு எந்த காலத்திலையும் எங்கள் தலைவரை யாரும் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரை யாரும் விலையும் பேச முடியாது. இல்லை, யார் பக்கம் இனிமேல் நிற்க போகிறீங்க? இப்போது எதிர்கட்சி என்ற வரிசையில் தான் திமுக பயணிக்குது. இப்போது நீங்கள் ஏற்கனவே உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம், ஆனால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இது இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து தீரணும் இல்லையா? அதற்கு தான் எந்த பக்கம் சட்டப்பேரவையில் அமர போகிறீங்க? அதற்கு தான் நேற்று சொல்லியிருக்காரு, இன்னும் 2 வாரங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியின் உயர்மட்ட குழு கூடி திமுக கூட்டணி தொடருமா என்பதை விலக்கி அறிவிப்போன்னு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு பெரிய கட்சிகள் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜனநாயகம் இல்லாமல் கூட இருக்கலாம் சில கட்சிகள், புரியுங்களா, சர்வதிகாரமாக இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. எங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் கீழே தொண்டனுடைய கருத்து தலைவர் கேட்பார், புரியுதுங்களா, மாவட்ட செயலர் கருத்தை கேட்பார், ஒவ்வொருடைய கருத்தை கேட்டு நிதானமான முடிவு எடுப்பார். அப்போ அவருடைய முடிவு என்பது சரியாக இருக்கும், அதற்கு காலதாமதம் ஆகும். அவர் எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும், கொஞ்சம் காலதாமதமாகும். அதுக்கு என்ன காரணம்னா, பல்வேறு கோணங்களில் ஒரு விஷயத்தை பகுத்தாய்வு பார்ப்பது. இது சரியாக இருக்குமா, இந்த முடிவு மக்களுக்கான முடிவாக இருக்கு சரியாக இருக்குமா, கட்சிக்கு சரியாக இருக்குமா, தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும், இப்படி பகுத்தாய்வு தான் ஒரு முடிவு எடுப்பார். அவர் இன்றைக்கு நேற்று இப்படி முடிவு எடுப்பார். ஒரு நோட்டீஸ் எழுதினா கூட, ஒரு துண்டறிக்கை எழுதினா கூட, அந்த துண்டறிக்கை எழுதிட்டு பக்கத்தில் இருக்க பொறுப்பாளர்கிட்ட காட்டி, இந்த முழக்கம் நல்லா இருக்கா, இந்த வாசகம் நல்லா இருக்கா, இந்த அறிக்கை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு தான் அதை வெளியிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பண்பு உள்ள தலைவர், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்தங்க ஒருத்தன் பேசுகிற தலைவர் கிடையாது. இல்லை இல்லை என்ற ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தில் பிறந்து இன்றைக்கு மிகப்பெரிய அதிகார மையத்தை நோக்கி நிற்கிறார்ல, எந்த பணமும் கிடையாது, எந்த முதலாளி சிந்தனை பெரும் முதலாளிகள் கிடையாது, அன்றாட கூலிகளை வச்சு நடத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள். அன்றாட கூலிகள் கட்சிகளை வச்சு நடத்தி வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எளிய மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை ஆட்டி பார்க்குறோம்ல, நாங்கள் தான் மையம் சொல்கிறோம்ல, அதற்கு அவருடைய அறிவாற்றல் இவ்வளோ திறமையாக இருந்திருக்கும். பெரும் கோடீஸ்வரருங்க, பணக்காரன் கட்சி நடத்த முடியலங்க, கரைஞ்சு போயிடுறாங்க. பெரும் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் கல்லூரி வச்சிருக்கும் கட்சி நடத்த முடியல. அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன் தாவேக்கா யாரும் இல்லையா? தாவேக்கா வந்திருக்காங்களே. ஏன் விடுதலை சிறுத்தைகள் வந்து இவ்வளோ வீரியமாக நிற்கிறோம் என்றால், எங்களுடைய கீழே வரைக்கும் இருக்கிற தொண்டருடைய அந்த அரசியல் உறுதி தான். புரியுதா? நாங்கள் வந்து ஏதோ தேர்தல் பாதைக்கு வந்தோன்னா சீட்டு நோட்டு சட்டமன்றத்தில் போய் அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஒரு விடுதலைக்காக வந்திருக்கோம், அடுத்த தலைமுறையை அரசியல்படுத்த வந்திருக்கோம், அதிகாரமிக்க சமூகமாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை உருவாக்க வந்திருக்கோம். அதற்குத்தான் அமைப்பாய் திரளுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் எங்களை வந்து இந்த ஒரு சின்ன தேர்தல் வட்டத்துக்குள்ள, சட்டமன்ற வட்டத்துக்குள்ள எங்களை சுருக்கிறாதீங்க. முக்கியமாக இந்த விஜயோட அரசியல் நகர்வு ஆர்எஸ்எஸ்ஸால் சூழப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க சிறிய கட்சிகளை ஒழிக்கிறதுக்கான படலத்தில் ஆர்எஸ்எஸ் இறங்கிருக்கு. அந்த ஒரு நகர்வு தான் தமிழ்நாட்டு அரசியல் மாறிஞ்சிருக்கு. இங்கே அதிமுகவும் விளிம்பு நிலையில் இருக்குது. சீமானும் 3% வந்து விட்டார். உங்களை போன்ற சிறு கட்சிகளெல்லாம் விஜய் பக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் நீடிக்குமா? அரசியல் முன்னெடுத்து பயணிக்க முடியுமா இனிவரும் காலங்களில்? நீங்கள் சீமானை சொன்னீங்க, அண்ணா திமுக சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறேன். பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அவர்களை அழிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துச்சு, அழிச்சிக்கிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசியல், நீங்கள் பீகாரை நினைவுக்கு வச்சிங்க, நீங்கள் அசாமை நினைவுக்கு வச்சிங்க, இப்போ முடிந்த நடந்த வெஸ்ட் பெங்காலும் கொஞ்சம் நினைவு. அதான் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், இடதுசாரிகள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம்னா, பாஜக என்ற ஒரு விஷ பாம்பு இங்கே அனைவரிடத்தில் விஷத்தை பரப்பிக்கிட்டு கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன் நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம்? தாவேக்கா ஆதரித்து ஏன் நாங்கள் ஓட்டு போட நிற்கிறோம்? என்ன காரணம் என்றால், தாவேக்கா என்ற ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வர ஒரு நபரை, ஒரு சிஎம் முதலமைச்சரை இங்கே பாஜக காவு வாங்கிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு அரணா நிற்கிறோம். நாங்கள் தாவேக்காக்கு பாஜகவில் அவர் சரண்டர் ஆகக்கூடாது, அவரை பாதுகாக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவே கொடுக்குறோம். பாஜக பற்றி எங்களுக்கு தான் தெரியும்.
அதனால தான் 35 ஆண்டுகளாக பாஜக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இல்லைன்னா பாஜகவோட எத்தனை கட்சிகள் போய் சரண்டர் ஆனாங்க? அதிகாரத்துக்காண்டியும் பதவிகளுக்காண்டியும் பணத்துக்காண்டியும் அடிமானம் இருக்காங்களே. விடுதலை சிறுத்தைகள் ஏன் போல? மந்திரி பதவி தரஞ்சுனால, மத்திய மந்திரி பதவி ஏன் போகல? எங்களுக்கு பாஜக பற்றி நல்லாவே தெரியும். அதனால தான் நாங்கள் விஜய்க்கு அவர்களுக்கு சொல்கிறோம், பாஜக நம்பாதீங்க, பாஜக உங்களை வந்து உங்களை அழிச்சிரும். அவர் வச்ச கோட்பாட்டு முழக்கங்களுக்காண்டி அவர் பக்கத்தில் நிற்கிறோம். புரட்சி அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட ஆசான்னு சொல்கிறார்ல, நான் ஏற்றுக்கொண்ட ஆசான்னு சொல்கிறேன். காலத்த மதமாக தோணலை. இதை முதல்ல விஜய் உங்களுக்கு தாவே கலந்து அழைப்பு வரும்போதே போயிருக்கலாமே. இல்லை, அப்படி எடுத்தவங்க தான் முடிவு பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்க, ஒரு கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. துணை முதலமைச்சர் வேறு கொடுக்குறேன்னாங்கல்ல. நீங்கள் அதான் முதலே சொன்னல, நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருந்தோம், நாங்கள் எப்படியோ போயிருக்கலாம்ல. அது கிடையாது நோக்கம். ஒரு கூட்டணியில் தொடர்ந்து 4 தேர்தல் சந்திச்சிருக்கோம். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கோம், வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்கோம். சட்டமன்றத்தில் அப்படியே நின்றோம். இப்போ திமுக தோத்துச்சு சொல்கிறீங்க. 74 சட்டமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணி பெற்றிருக்கு. ஏன்னா விஜய் 34% வாக்கு வாங்கியிருக்காரு, திமுக 31% வாக்கு. எங்கே இருக்குது? 3% கூட வந்திருக்கு தாவேக்கா. புரியுதுங்களா? ஆனால் ஏடிஎம்கே எங்கே இருக்கு? பாஜகவோட கூட்டணி வச்ச ஏடிஎம்கே எங்கே போச்சு? பாமகவோட கூட்டணி வச்ச ஏடிஎம்கே எங்கே போச்சு? 3ஆம் இடம் தானே. எடப்பாடி காணாமல. இன்னைக்கு கட்சி அந்த சந்தியில் நிற்குதுல. இன்னைக்கு கட்சி 3ஆ போகுது, ஏற்கனவே 4ஆ போச்சு. அதுதான் இங்கே முக்கியமாக இப்போது அதிமுகவோட அந்த சரிவு வந்து பிளவு 3 கூறுகளாக போகுது. இப்போ அதிமுக விஜய் பக்கம் வர்றதுக்காக தான் இந்த பிளவுகள்லாம் ஏற்படுது. இப்போ பாமகவோட நிலைப்பாடு, எல்லா மூத்த தலைவர்களையும் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு சந்திப்பில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அன்புமணியும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஒருவேளை பாமக தாவேக்கா பக்கம் சூழல் வரும் வகையில் நீங்கள் உள்ளே இருப்பீங்களா? இல்லை, அவங்க தெளிவாக இருக்காங்க தாவேக்கா. என்னன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரி தான் கடிதம் கொடுத்தாங்க, வேற எந்த கட்சியும் கடிதம் கொடுக்கல. அவங்க நினச்சிருந்தா பாமக கொடுக்கலாம், பாஜக கொடுக்கலாம், அதிமுக கொடுக்கலாம். அவங்க ஏன் கொடுக்கல? அவங்க ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காங்க. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் வந்தால் நமக்கு தொந்தரவு இருக்காது, நம்மக்கிட்ட அதிகாரம் பெற நடத்த மாட்டாங்க, நமக்கு ஆட்சிக்கு நெருக்கடி தர மாட்டாங்க, அவங்க ஒரு நியாயமான அறத்தோட அரசியலை இந்த மண்ணில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு. விஜயை நம்புறீங்களா? விஜய்க்கு நம்புறாரு எங்களுங்கிறேன், எங்களை நம்புறாருன்னு சொல்கிறேன். உங்களை நம்புறாரு, நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் நம்புறோம், நம்பல, அது வேற. ஒரு ஆட்சியை அவர் இங்கே பெரும்பாரியான வாக்கை பெற்று எண்ணிக்கையில் நிற்கிறாரு பெரும்பான்மையா. அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜயை நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இப்போ நம்புறாரா? அதுதான் கேள்வி. ஏங்க, மக்கள் நம்புறாங்களா? மக்கள் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அப்போ மக்கள் நம்பும்போது நாம் ஆதரிக்கக்கூடிய சூழல் வந்திருக்குல்ல. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும், புரியுதுங்களா? மக்கள் நம்பாதான் எடப்பாடி 3 இடத்துக்கு போனார். இன்றைக்கி அதிமுக அந்த சந்தியில் நிற்குது. இன்றைக்கி ஏற்கனவே 3-4 இருந்த அதிமுக இன்னும் 5ஆ உடையும்ல. இன்னைக்கு சிவி சண்முகம் ஒரு பக்கம் போவார், வேலுமணி ஒரு பக்கம் போவார், அது உடையும்ல. ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கின்ற அரசியல் நிலைப்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்தின் நோக்கம், மக்களுக்கு பாதுகாப்பான அரசியல் முன்னெடுக்கிறது. பாஜக போன்ற RSS போன்ற சங் பரிவார அமைப்புகளை தமிழகத்தை காவு வாங்க விடாமல் பாதுகாப்பது, இதுதான் எங்களுடைய அரசியல். விஜய் அரசியலை நீங்கள் காப்பாற்றி இன்றைக்கி விஜயை சிஎம்மாக அமர வச்சுருக்கீங்க. அது முற்றிலும் திருமாவளவனுக்கு சேர்ந்த பெருமை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே சிவி சண்முகம் தலைமையில் ஒரு 30 பேர் கொண்ட குழு, எங்களுக்கு கேள்வி 30 பேர் கொண்ட குழு இங்கே தாவேக்கா இணைய உள்ளதாக இருக்குது. அதுபோல் இணையும் பட்சத்தில் அதுவும் பாசிச பாஜகவோட பயணித்த அதிமுக தாவேக்கா குழுவில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது யார் கெட்ட பேரை உருவாகும்? அதிமுகவில் ஒரு குழு வந்து சிவி சண்முகம் தலைமையில் தாவேக்காவோட இணைஞ்சா யார் கெட்ட பேராக இருக்கும்? தாவேக்கா கெட்ட பேராக இருக்கும். எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு என்ன கெட்ட பேர் இருப்பது? தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் சிவி சண்முகத்துடைய அந்த அதிமுக குழுவை ஏற்றுக்கொண்டார் என்றால் மக்கள் அவங்களை புறக்கணிப்பாங்களே. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் உங்களையும் என்ன நினைப்பாங்க மக்கள்? இவங்களும் தேர்தல் அரசியலில் மாற்றம் முன்னேற்றமும் கிடையாது, இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஆகையால் நீங்கள் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. நாங்கள் எந்த எதிர்பார்ப்போடு உங்களுக்கு ஆதரவு தரவில்லை, நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலன்கறி தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆகையால் நீங்கள் புரிந்து கொண்டு பாஜக போன்ற அதிமுகவோடு தள்ளி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து பேசுவோம்.
சி ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு பெரிய ஆளுமையை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வச்சுருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள். உங்களோட நகர்வு பொறுத்து தான் விஜயோட அந்த சிஎம் பதவியும் இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அரசியல் களத்தை தொடர்ந்து உத்து பார்ப்போம். மீண்டும் பேசுவோம். நன்றி.